படைமாட்சி ஒலித்தக்கால் எண்ணாம் உவரி எலிப்பகை நாகம் உய்ப்பக்கிடும். குறளான முப்பால் திருவள்ளுவரென முதற்பாவலர். விளக்கம்: கடல் போல் எலிகளெல்லாம் ஒன்று கூடி படையாக வந்து ஒலித்தாலும் என்ன தீங்கு ஏற்பட்டு விடப்போகிறது? பாம்பு மூச்சு விட்ட அளவிலேயே அவையெல்லாம் கெட்டு ஒழியும். இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் எலியும் பாம்பும். இதோ அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் எலியும் பாம்பும் பற்றிய ஒரு காட்சியுடன் மறைமுகமாக காண்பிக்கப்படுகிறது. செவிக்கு எட்டிய ஒலி அர்ஜுனனுடைய காண்டீபத்தின் நானொலியாகும். ஆம் யுவராஜன் துரியோதனனே, இது அர்ஜுனனால் உருவாக்கப்பட்ட ஒலி. அவனது வில்லிலிருந்து எழும்பும் நானொலி ஒன்றே பகைவர் ஹிருதயத்தை அதிர வைக்கும். அர்ஜுனன் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தாய் அல்லவா? அதோ வந்துவிட்டான். காண்டீபம் முழங்குதே, களமதிருதே, காலனே வந்தானோ என்று பகை நடுங்குதே. நான் இழுக்கும் ஓசையிலே நரம்பு உறையுதே. நாராயணன் அருள் பெற்ற வீரன் வருகிறானே.